போலீஸ் வருவீங்க, உங்களுக்கும் பிரஷர் எங்களுக்கும் பிரச்சனை. கல்யாணம் 2 நாளைக்கு முன்னாடி மேம், 27ஆம் தேதி இல்ல மேம், 2 நாள் முன்னாடி தான் மேம் தெரியும். எங்களுக்கு தெரியாது சொல்ல வரேன். இப்போ ஒண்ணே சொல்றீங்களா, பாதிக்கப்பட்டது ஒரு பெண்ணு மேடம். அந்த பெண்ணு கேட்டாங்க சார் 50 லட்சம் கொடுக்கணும் கம்ப்ளைன்ட் பண்ணிருக்கோம். அது அந்த போலீஸ் சார் 50 லட்சம் உண்மையா சொல்ல போய் பேசுறாங்க. கொடுத்தவங்க திருப்பி யாரு இந்த போய் மாதிரி சரி நீங்க மாறு கொண்டு என்ன பண்ணுவீங்க? அவங்களுக்கு காசு சென்னை ராயபுரத்தில் காதலித்து ஏமாற்றிய காதலனின் திருமணத்தை பெண் ஒருவர் தடுத்து நிறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டார். அப்போது அந்த பெண்ணுக்கு ஆதரவாக வந்தவரை இன்ஸ்பெக்டர் சிதம்பர பாரதி என்பவர் முகத்தில் குத்தியதாக கூறி காட்சிகள் வெளியாகியுள்ளன. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கதிரவன் வழங்க கேட்கலாம். கதிரவன் வணக்கம். இந்த சம்பவம் தொடர்பான விவரங்களை பதிவு பண்ணலாம். சென்னை ராயபுரம் பகுதியில் ரம்ஜான் திருமண மண்டபத்தில் இஸ்லாமிய திருமணம் ஒன்று நடைபெற்றுக் கொண்டிருந்தது. அப்பொழுது பெண் ஒருவர் மகளிர் அமைப்பினர் மற்றும் சமூக ஆர்வலர்களோடு சென்று தனக்கு நியாயம் வரக்கூடிய ஒரு திருமணத்தை நிறுத்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டார். இதை அறிந்து ராயபுரம் போலீசார் அங்கு சென்று விசாரணை நடத்திய போதுதான் அந்த பெண் ஈரோடு மாவட்டத்தை சேர்ந்தவர் என்றும் 8 ஆண்டுகளுக்கு முன்னர் வடபழனியில் உள்ள மாலில் வேலை செய்யும் போது சூளைமேடு பகுதியை சேர்ந்த சையத் இப்ராஹிம் என்ற பழக்கம் ஏற்பட்டு காதலாக மாறியிருக்கிறது. பின்னர் இப்ராஹிம் அந்த பெண்ணை மதம் மாற செய்து அவரிடம் இருந்து பணம் 50 லட்சம் ரூபாய் வரை வாங்கி ஏமாற்றிவிட்டு தற்போது வேறொரு பெண்ணை திருமணம் செய்யப்பட்டவும் அது குறித்து அரும்பாக்கம் காவல் நிலையத்தில் கடந்த மே 7ஆம் தேதி அன்று புகார் அளித்து வழக்கும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஆனால் மேல் நடவடிக்கை எடுக்காத நிலையில காவல் ஆணையர் அலுவலகத்திலையும் புகார் அளித்திருக்கிறார். கடந்த வெள்ளிக்கிழமை என்று புகார் அளித்திருக்கிறார். தன்னோடு அவரை சேர்த்து வைக்க வேண்டும் என்றும் இல்லைன்னா சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்ற அந்த புகாரில் அவர் குறிப்பிட்டிருந்தார். இந்த நிலையில்தான் போலீசார் அவருக்கு முன்ஜாமீன் வழங்கி தற்போது திருமணம் நடைபெற்றதை அறிந்து அவர் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு தனக்கு நியாயம் வேண்டும் என்று கூறி பதாகைகள் ஏந்தி போராட்டத்தில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது. இந்த இளம்பெண்ணுக்கு ஆதரவாக வந்த சமூக ஆர்வலர் சிலரை அங்கு வந்த சிதம்பரம் பாரதி அவர்கள் காவல் ஆய்வாளர் அவர்கள் ஒருமையை திட்டியதாகவும் சமூக ஆர்வலர் ஒருவரை முகத்திலே தாக்கி அவர்களை வெளியேற்றியதாகவும் குறித்த அதிர்ச்சி சம்பவம் நடைபெற்றிருக்கிறது. இதில் காயமடைந்த அந்த சமூக ஆர்வலர் தற்போது மருத்துவமனைக்கு அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். முகத்தில் அவர் வேகமாக குத்தியதில் அவருக்கு காயம் ஏற்பட்டதாகவும் அப்துல் கலீல் என்பவர் தற்போது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருப்பதாகவும் தகவல்கள் கிடைக்கப்பட்டிருக்கின்றன. தற்போது அந்த காட்சிகள் வெளியாகி இருக்கிறது. பாதிக்கப்பட்ட பெண் நடத்தக்கூடிய போராட்டத்திற்கு ஆதரவாக வந்த சமூக ஆர்வலர் அப்துல் கலீல் என்பவரை ராயபுரம் காவலாளர் சிதம்பரம் பாரதி முகத்தில் குத்தி அவரது செல்போனை பிடுங்கி தள்ளிவிடக்கூடிய இந்த காட்சிகள் தற்போது வெளியாகிருக்கிறது. இது குறித்து உயர் அதிகாரிகள் விசாரணைகள் நடத்தி வருகிறார்கள். அவருக்கு ஆதரவாகவும் பல்வேறு சமூக ஆர்வலர்களும் அங்கு கூடியதாக பரபரப்பான ஒரு சூழ்நிலை காணப்பட்டது. தற்போது அவர் மருத்துவமனையில் சிகிச்சை பெறக்கூடிய நிலையில் உயர் அதிகாரிகள் இந்த சம்பவம் குறித்து விசாரணை நடைபெற்று வருகிறது. திருமணமும் தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கிறது.